வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யூஜிசி நெட் செகண்ட் பேப்பர், தெரபியூட்டிக் யோகா. தெரபியூட்டிக் யோகா அப்படிங்கிறத வந்து ஒரு டிசீஸை யோகா ப்ராக்டிஸ் மூலமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம யோகா தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ் த்ரூ த சூட்டபிள் யோகிக் ப்ராக்டிஸ். அது யோகிக் ப்ராக்டிஸில் யோகிக் டயட்டு, யமா நியமா, சத்கர்மா, ஆசனா, பிராணாயாமம், முத்ரா, பந்தா, மெடிடேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? லைஃப் ஸ்டைலை சீர்படுத்த போகிறோம் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய புக்கு என்ன பண்ணுறாங்க, யோகா டெக்ஸ்டில் என்ன சொல்லுது, அதன் அடிப்படையில். தென் இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் த யோகா தெரப்பி ஃபார் த ஃபாலோயிங் காமன் அலைமஸ். ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதே போல் இங்கே செப்பரேட்டாக மெடிசன் வந்து தனியாக பண்ணுறதில்ல. இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவம். கோவிடுக்கு அப்புறம் அதை அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. யோகா வந்து கூட சேர்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே மருத்துவம், ஒரு ஒரு கூட்டு முயற்சி அல்லது கூட்டு மருத்துவம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி தான் நம்ம யோகாவை அணுகுறாங்க. ஆயுஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமும் அப்படிதான். ஸோ இன்னைக்கு அப்படி ஒன்றா சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் ஈல்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய டெர்மினாலஜி இருக்கும். அதாவது டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். தெரப்பின்னா என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர், அல்லது தெரப்பி. அது பல்வேறு வகையாக இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இன்ஜெக்ஷன் இருக்குது, என்ன டேப்லெட் இருக்குது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்? இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் போகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நிறைய மெடிசன் தெரியணும், அவருக்கு நிறைய ட்ரக்ஸ் தெரியணும், சைட் எஃபெக்ட் தெரியணும், எல்லா ட்ரக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இன்ஜெக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அவங்க. அதுக்காக தான் அவங்க 5 வருஷம் நீட் எக்ஸாம். ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை. 3 மாதம் வந்து யூஜிசி நெட்டுக்கு வந்து கோச்சிங் இருக்கிற மாதிரி 1 மாதம், இதில் 1 மாதம் ஒதுக்குன்னா தெரபிஸ்ட் ஆயிடலாம். என்ன பண்ண போகிறோம்? டிசீஸ் கண்டிஷன், அதுக்கான மெடிசின் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? நம்மக்கிட்ட சத்கர்மா இருக்குது, ஆசன பிராணாயாமா இருக்குது. இந்த 3 இதை மட்டும் மேஜராக வச்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறோம். என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ, எது எதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நமக்கு சிலபஸில் போட்டிருக்காங்க. இந்த சிலபஸில் போட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு, சிலபஸில் போட்டிருக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆர்டர் எங்கே படிச்சிருப்போம்? ஆர்டர் எங்கே படிச்சிருக்கோம்? அனாட்டமி பிசியாலஜியில் படிச்சிருக்கோம். அனாட்டமி பிசியாலஜியில் படிச்சது நார்மல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் படிச்சிருக்கோம். அதனுடைய அமைப்பு செயலில் நார்மலாக இருக்கிறதுல ஒரு அப்நார்மாலிட்டி வருது அப்படின்னா, அது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு போது அதனுடைய அப்நார்மாலிட்டி தான் இங்கே பெத்தாலஜிக்கல் கண்டிஷன். இங்கே அப்நார்மல் கண்டிஷன் அப்படிங்கிறது தான் டிசீஸ் கண்டிஷன். ஸோ ஈஸி, டிசிஇசி. டிசீஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நார்மலாக சகஜமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்க முடியல, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்கிறது சிலபஸில் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் கொடுத்துருக்காங்க, கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர் கொடுத்துருக்காங்க, எண்டோக்ரைனல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸார்டரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அலர்ஜி ரைனைட்டிஸு, சைனட்டிஸு, கிரானிக் பிராங்கைட்டிஸு, பிராங்கியல் ஆஸ்துமா. கார்டியாக் வாஸ்குலர் டிஸார்டரில் வந்து ஹைப்பர் டென்ஷன், அஞ்சைனா பெக்டோரிஸ், கார்டியாக். எண்டோக்ரைனில் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ இந்த வார்த்தைகளை எடுக்கும்போது இப்போ நமக்கு இங்கே எல்லாம் மொத்தமாக காமனாக பேசுவோம். முதல்ல நம்ம வந்து காமனாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இதில் ஒரு 64 ஸ்லைட் இருக்கும். இன்ட்ரடக்ஷன் முன்னாடி பின்னாடி போனால் அதில் ஒரு 50 ஸ்லைடு வருதுன்னு வச்சுக்கோங்க, 60 ஸ்லைடு வருது. இது மட்டும்தான் தெரப்பியூட்டிக்னா அப்படி கிடையாது. த பிரின்சிபல் ஆஃப் யோகா தெரப்பி அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு 5 வரும். இப்தா ஹரரியா ரசி அப்படிங்கிறதுக்கு ரைட்டு
ரைட் டயட்டு, ரைட் ப்ராக்டிஸு, ரைட் பிராணாயாமா, பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வரும். 5 அளவு முறைகள் இதெல்லாம் வரும். இப்ப நமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா, ஒரு டிசீஸ் கண்டிஷன் எடுத்தோம்னா, ஒரு மெடிக்கல் டெர்ம் உதாரணத்துக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ். முதல்ல இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் எப்படி இருக்கும் இந்த உடம்புல அப்படிங்கிறத நீங்க இமேஜா பார்த்துடணும். 3D வியூவில் நெட்ல போறீங்க, கூகுள்ல போயிட்டு கூகுள நீங்க டெஸ்ட் பண்றீங்க. கூகுளுக்கு வந்து அலர்ஜி ரைனைட்டிஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்க செக் பண்றீங்க. அதுல ஆள்னு வரதை விட்டுட்டு ஜஸ்ட் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் நிறைய வரும். அதுல பார்த்துருங்க. ஓ, இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. தென் அப்புறம் ஆல் ரிவர்ஸ்ல போங்க. போயிட்டு இதனுடைய டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தைக்கு வேற எதாவது பேர் இருக்கா, இந்த டிசீஸ்க்கு வேற என்ன பேர் இருக்கா, இந்த டிசீஸோட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்க படிச்சுக்கிறோம். ஸோ ஒரு டிசீஸோட கண்டிஷன், அதனுடைய வேற பேர், அந்த பேர் வந்ததுக்கு காரணம் முடிஞ்ச பெயர் காரணம் இருக்கும், அதை பார்த்துக்கணும். பார்த்துட்டு ரெண்டாவது அதனுடைய சிம்டம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, கோர் கான்செப்ட், கோர் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அதுல மெயின் சிம்டம்ஸ் சில சிம்டம்ஸ் இருக்கும். சில சிம்டம் எல்லாத்துக்கும் வரும். இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு சிம்டம்ஸ் வந்து இதுக்குன்னு ஒரு 4 சிம்டம் 5 சிம்டம்ஸ் இருக்குன்னா அந்த சிம்டம்ஸ் அந்த டிசீஸுக்கும் நீங்க பார்த்துக்கணும். அந்த சிம்டம்ஸ் வச்சுதான் மேனேஜ்மெண்ட். அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு டிசார்டர் இருக்குன்னா அதுக்கு என்ன தெரியும்னா சிம்டம் தெரியணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரைனைட்டிஸ்க்கு சைனைட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம், இது ரெண்டும் எதனால சொல்றாங்க, தென் அதனுடைய சிம்டம்ஸ் என்ன இருக்கும், ரெண்டுத்தோட சிம்டம் என்ன, தென் பிராங்கைட்டிஸ், பிராங்கை இன்னும் நமக்கு ஏற்கனவே அனாட்டம் படிச்சிருக்கோம், அனாட்டம் விசாரிச்சு படிச்சிட்டோம். இப்போ அதை வந்து அதனுடைய அப்நார்மாலிட்டி பார்க்குறோம். போகிறதுக்கு முன்னாடி உள்ளார போகிறதுக்கு முன்னாடி கேட்குறேன், எல்லாம் போன இதுலேயும் படிச்சிருக்கோம். பிராங்கை அப்படிங்கிறது எங்க இருக்கும், அப்படியே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய அனாட்டமி அப்படியே ஆர்டர் படுத்துங்க, வரிசைப்படுத்துங்க. அல்வியோலி. அல்வியோலி இல்ல இல்ல, லங்ஸ், லங்ஸ் வர ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய அனாட்டமியை வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க. நேம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் லைனா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது, நோஸ்ல ஸ்டார்ட் ஆகி அல்வியோலி. வரிசையா சொல்லுங்க. நோஸ், ம் nasal cavity, pharynx, larynx, trachea, bronchioles, alveoli. லாரிங்ஸ், பேரிங்ஸ், தென் அது அந்த காத்து பைப் வந்து ட்ரக்கியா, தென் அதுல இருந்து பிரான்ச் பிரியறதுனால பிரான்ச்சி அப்படிங்கிறது பிராங்கை அப்படின்னு சொல்லுங்க. பிராங்கை, பிராங்கியோல் அதுல இருந்து பிரிகிறது. ஓகே, இப்போ அதனுடைய ஆர்டர்ல அதனுடைய டிசார்டர் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த டிசார்டருக்கு வந்து என்ன விதமான சிம்டம்க்கு என்ன விதமான ப்ராக்டிஸ் சூட்டபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இவ்வளவுதாங்கம்மா. இந்த யூனிட் ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கும். என்னென்ன டிசார்டர் இருக்கோ அதுக்கு தான் வேலைங்க. ஸோ அப்ஸ்டட்ரிக்ஸு ப்ளஸ் கைனகாலஜிக்கல் டிசார்டரு, மென்சுரல் டிசார்டரு, ஸோ இதெல்லாம் ஓஜி அண்ட் மென்சுரல் டிசார்டரு. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் இப்படியே மேஜர் அந்த சிலபஸ் வச்சு கூட கேட்கலாம். ஸோ டிஸ்மெனோரியா எதில் வரும், எந்த டிசீஸ் கண்ட்ரோலில் வரும், ஸோ அது மென்சுரல் டிசார்டரா ஓஜி டிசார்டரா, ஸோ இந்த மாதிரி மெனோபஸ் எதில் வரும், பெரிய மெனோபஸில் எதில் வரும், யோகா ஃபார் ப்ரெக்னன்சி அண்ட் சைல்டு பர்த்து, ஆன்டிநேட்டல் கேரு, போஸ்ட் நேட்டல் கேரு, தென் இண்டஸ்ட்ரியல் டிசார்டர், கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல், ஜிஐ ட்ராக்,
அதில் இருக்கக்கூடிய டிஸார்டர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டெஸ்டைன் ஸ்பேசம், பெப்டிக் அல்சர், கான்ஸ்டிபேஷன், டயேரியா, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கொலைட்டிஸ், பைல்ஸ். மசில்ல வரக்கூடியது இன்டர்வெர்டபிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஐவிடிபி, லம்பார் ஸ்பான்லைட்டிஸ், cervical ஸ்பான்லைட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ். நியூராலஜிக்கல் டிஸார்டர் மைக்ரேன், டென்ஷனு, ஹெட்ஏக்கு, எபிலெப்சி. சைக்காட்ரிக் டிஸார்டர் கடைசியாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நியூரோசிஸ், ஆன்சைட்டி டிஸார்டர், ஃபோபியா, டிப்ரெஷன். இப்போ மேலே இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சைக்காட்ரிக் டிஸார்டர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மேலே பார்த்த அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் டிஸார்டர், அதில் இருக்கக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆதி வியாதி தான். இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் வியாதி ஆதி வியாதி தான், மனசால் வரக்கூடிய வியாதி தான். So therapeutic yoga, adaptation of the yoga practice, apply for the some alignment, human alignment. ஸோ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அது மேலே அந்த யோகிக் பிரின்சிபல்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணால் தெரப்பியூட்டிக் யோகா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ தெரப்பியூட்டிக் இஸ் எ ப்ரிவென்டிவ் அண்டு வெல்னஸ். ஸோ ப்ரிவென்ட்டு ஒன்று வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட், இன்னொன்று கியூரேட்டிவ். ஸோ சில டிசீஸை கியூர் பண்ண முடியும், சில டிசீஸை மேனேஜ் பண்ண முடியும். இதை விட பெட்டர் வந்து வருமுன் காப்பது. Prevention is better than the prevention is better than the cure. ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யோகா ப்ராக்டிஸ் இருந்தது. அப்படிதான் காலங்காலமாக இருந்துட்டு வருது. ஒரு யோகா பண்ணும்போது ஆரோக்கியமாக இருக்காங்கிறது வந்து இது யோகாவோட பிரின்சிபல். ஆரோக்கியம் கெட்டு போனவன் யோகா பயன்படுத்தி அந்த ஆரோக்கியத்துக்கு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால இதுக்கு யோகா தெரப்பின்னு பேர், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் யோகாவோட நோக்கம் நேரடி எடுத்தோடனே டிசீஸை கியூர் பண்ணுறது இல்லை, அது எப்பவும் ப்ரிவென்ஷனில் இருக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கொண்டாந்து வச்சிருக்கிறோம். உங்ககிட்ட யோகாவுக்கு வரவங்களும் யாரும் தன்னுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் வர்றதில்லை. நோய் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கைவிடப்பட்டு கணவனால் கைவிடப்பட்டவளுங்கிற மாதிரி மருத்துவரால் கைவிடப்பட்டவங்க தான் உங்ககிட்ட வருவாங்க. அது வந்த ஒரே நாளில் யார் இவங்க யூஜிசி படிச்சிருக்கிற டாக்டரா, யோகா படித்த டாக்டரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓ, இவங்ககிட்ட ஏதோ மேஜிக்கல் பவர் இருக்க போது இவங்க யோகாவில் என்னோட டிசீஸ் 30 வருஷம் சரியாகாத பிரச்சனையை ஒரே நாளில் நீங்கள் சரி பண்ண எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரே நாளில் நீங்கள் சரி பண்ணலைன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து கலந்து போயிடுவாங்க. அதிகபட்சமாக 2 நாள் இல்லைன்னா 3 நாள் யோகாவுக்கு வருவாங்க. அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி நாம கிளியராக புரிஞ்சு வச்சிருக்கணும், யார் வராங்களோ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும், அவ்வளோதான். ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம மூக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டு என்னென்னலாம் சிம்டம் இருக்குன்னு பாருங்கள். இச்சிங் நோஸு, அந்த மவுத்தெல்லாம் கொஞ்சம் நம்மன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கண் எல்லாம் செவந்துரும். த்ரோட்டு, ஸ்கின்னு, எனி ஏரியா ப்ராப்ளம், இந்த ஸ்மெல்லு ப்ராப்ளம் இருக்கும். ரன்னிங் நோஸ் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், கண்ணில் தண்ணி வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கண்ணு கலங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் சிம்டம்ஸ் ரைனைட்டிஸ்க்கு. இந்த சிம்டம்ஸ் அக்கர்ஸ் when the breathing is அலர்ஜி கண்டிஷனில் இது வரும். டஸ்ட் அலர்ஜி, அனிமல் டேண்ட்ரஃப்லேருந்து வர்றது, பொல்லன்லேருந்து வரக்கூடியது அலர்ஜி. நார்மலாக எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லுங்கள், அலர்ஜிங்கிறாங்களே அப்படின்னா என்ன? அலர்ஜி நல்லதா கெட்டதா? ஒத்துக்காம போறது சார். ஹலோ, யாராவது இருக்குமா? டாக்ஸின்ஸ் இல்ல அனுப்புறது. ஒரு உணவோ மருந்தோ அவங்களுக்கு ஒத்துக்காம போறது சார். ஒவ்வாமை. உணவோ மருந்தோ ஒத்துக்காம போறதுக்கு பேர் ஒவ்வாமை, அதுக்கு பேர் அலர்ஜி. அப்புறம்
அதனால அவங்களுக்கு ஸ்கின்னுல இதுல எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எதுல தெரியும்? ஸ்கின்ல. ஸ்கின்னுல அரிப்பாகும், ஸ்வெல்லிங் ஆகும், ம் இரிட்டேஷன் இருக்கும். சில பேருக்கு டயரியா ம் உணவு ஒத்துக்கலைன்னா லூஸ் மோஷன் ஆகும். ம் என்ன Symptom of the மெக்கானிக் disease. என்ன மெக்கானிக் சிம்டம் ஆஃப் திஸ் டிசீஸ்? சிம்டமா இருக்கும். சிம்டமா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர்ஸ், ப்ளீஸ் வெல்கம் ஃபார்வர்ட், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கொஞ்சம் முன்னாடி வாங்க. சிம்டமாவும் சில பேருக்கு டிசீஸாவும் அது வந்துரும் சார். சிம்டம் வந்து அப்படியே அப்படியே தும்மிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துல கொண்டுட்டு வந்து விட்டுரும். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது கொண்டுட்டு வந்து விட்டுரும். சரி, இந்த அலர்ஜிங்கிற வேர்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மேம். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு பர்டிகுலர் சிம்டம்க்கு இதுதான் பர்ஃபெக்ட் டிசீஸ் கண்டிஷன் அப்படின்னு எந்த டாக்டரால டிஃபைன் பண்ண முடியலையோ அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு சிம்பிளா, அலர்ஜி அப்படின்னு. இது உங்களுக்கு அலர்ஜிங்க அப்படின்னுருவாங்க. அப்ப அலர்ஜி அப்படிங்கிறது என்னது? நல்லதா கெட்டதா? ஏன் நடக்குது? அலர்ஜிங்கிறது என்னது? அலர்ஜிங்கிறது இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு பேரு அலர்ஜின்னு பேரு. அப்படி எப்படி சார் ஆகும்? அப்ப நம்ம உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்தாலும் அதை அகைன்ஸ்டா எதிர்த்து போராடுறது தானே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியோட ஒர்க். எஸ். எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரானாலும் நம்ம பாடி இதை ரெக்கனைஸ் பண்ணும். பாடியில் கூடிய ஒவ்வொரு செல்லும் ரெக்கனைஸ் பண்ணும். இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம பாடிக்கு உண்டானது தானா அப்படின்னு. இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸு அது ஒன்று கொல்லணும், இல்லை அது டைஜஸ்ட் பண்ணணும், அது ஏதாவது ஒரு வகையில் அதை தடுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஓவரா வேலை பண்ண ஆரம்பிச்சு வச்சுங்களேன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி. சில பேர்லாம் துருன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஐயோ இது பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிற மாதிரி, சாதாரண ஒரு டஸ்ட் உள்ளார வந்தா கூட ஐயோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் பாக்டீரியா வைரஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் வேலை செய்யுது. சில பிள்ளைங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரர் வராங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அந்த குழந்தை வந்துட்டாங்கன்னே நினைச்சுக்கும், குதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வரும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வைரஸோ பாக்டீரியா வந்தா கில் பண்ணு, அது உடம்புக்கு சொல்லி கொடுத்துரு. எது உள்ளார வந்தாலும் வீடு கூட்டினா குப்பை உள்ளார போனா போதும், அதுக்கும் ஒர்க் பண்றது. ஐயோ இதெல்லாம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது மேல போய் ஒர்க் பண்றது என்ன ஆகும்? ஒரு டேண்ட்ரஃப் வரத்துக்கு இல்லை, ஒரு காத்துல பட்டு ஒரு மகரந்த தூள் வரத்துக்கு இல்லை. இப்படி எது உள்ளார வந்தாலும் அதெல்லாம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணி அது மேல ஆக்ட் பண்ணும்போது, அந்த சப்ஸ்டன்ஸை வந்து இது கில் பண்ணும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூபிசி செல்களும் இறக்கப்படுது. அப்படி இறக்குன்ற அங்க நடக்கிற ஃபைட் தான், அங்க நடக்கிற போர்க்களம் தான் அந்த அலர்ஜி அப்படிங்கிறது வெளிப்படுது. சரி, அரிப்புன்னு ஏன் ஒண்ணு வருது? அது ஏன் நீங்க சொரியிறீங்க? நார்மலா என்ன வரணும்? ஒரு செல்லும் ஒரு ஒரு டபிள்யூபிசி இருக்கு, அல்லது ஒரு இம்யூன் செல் இருக்கு. இம்யூன் செல்லும் ஒரு பெத்தோஜனும் சண்டை போடுதுன்னா, பெத்தோஜன் பாக்டீரியா, வைரஸ், எனி ஒரு நுண்கிருமி அதோட சண்டை போடுதுன்னா இன்ஃப்ளமேஷன் வரணும். இன்ஃப்ளமேஷன் வீக்கம், செல்லு செத்து போய் டேமேஜ் ஆகிறது. அப்படிதான் வரணும். ஆனா இங்க ரொம்ப டிஃபரெண்டா சொரியுது. அதுக்கு என்ன காரணம்? அது வேற கடவுள் கரெக்டா ஸ்க்ரப்பர் வேற படிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு பேரு நகம்னு பேரு. கரெக்டா அதை வச்சு இழுத்தா வலிச்சு கொடுக்கும். ஏன் சொரிஞ்சுக்கிறோம்? பேசிக்கா காமன் ஐடியா இல்லாம நீங்க படிக்கிறதெல்லாம் சும்மா வந்து இங்க படிச்சுல என்ன பண்ண போறோம்? பேசிக் ஐடியா இருந்தா நம்ம எப்படி வேணா ஆன்சரை பிக்கப் பண்ணலாம். ஒரு படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா இருந்தா தான் நீங்க படிக்கிறதுல யூஸ் இருக்கு. ஏன் சொரிஞ்சுக்கணும்?
சொரிஞ்சா என்ன நடக்குது? சொரியறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் எப்படி இருக்கு? சொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? சொரியறதுக்கு முன்னாடி ஃபீல் எப்படி இருந்தது? சொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் எப்படி? சொரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொரிஞ்சிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரத்தமே வந்துரும். ஆ? ரத்தம் வந்துரும் சார். ரத்தம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருந்த சொரியிட்டு ரொம்ப இன்பமா இருந்தது என்னவா மாறும்? துன்பமா மாறிடும் சார். எரிச்சலா மாறும். எரிச்சல் நல்லதா கெட்டதா? கெட்டதுதான் சார். எரிச்சல் உணர்வு வந்து நம்ம மனநிலையும் பாதிக்கும். மனநிலை பாதிக்கும். ஆனா எரிச்சல் தான் நல்லது. ம். அந்த எரிச்சல் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் வெளியேறதுக்கு அது கழிவு செல்லு சண்டை போட்டுருச்சு, அதை கொன்னுடுச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டு கழிவு நீக்க மண்டலத்தில் எடுத்துட்டு போறதுக்குள்ளார அதுக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. அங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஏன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன நினைக்குது, ரெகனைஸ் பண்ணுது. இம்மீடியட்டா நான் உடனே கிளீன் பண்ணி ஆகணும். இம்மீடியட்டா நான் பண்ணி ஆகணும். என்னால கிளீன் பண்ணாம இருக்கவே முடியாது. நான் அதை உடனே கொண்டுறணும். உடனே தூக்கி வெளியே போடணும். சரிப்பா கொன்னுட்டு சரி எடுத்துட்டு போய் பொறுமையா போடு. நோ 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 இம்மீடியட்டா தூக்கி வெளியே போட்டாங்க. இதெல்லாம் பயங்கர டேஞ்சர். அப்படியா? சரி எங்க எடுத்துட்டு போறது? ஸ்கின் வெளியே எடுத்துட்டு வரேன். நீ ஸ்கின்ல இருக்கிற செல்லெல்லாம் ஓப்பன் பண்ணி விடு. எப்படி ஓப்பன் பண்ணி விடுறது? தான் அதுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்குறேன். சொரியறதுக்கான ஏற்பாடு பண்ணி தரேன். உனக்கு அந்த ஃபீல் இருக்கும். சொரிய சுகமா இருக்கு. நீ சொரிஞ்சிட்டே ஆட்டோமேட்டிக்கா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஸ்கின் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். அது வெளியே தூக்கி நான் வெளியே போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம சொரிஞ்ச இடத்துல ரத்தம் வருதுன்னு. ஸோ நம்ம ஸ்கின் எப்படி அதை வந்து அந்த மேல இருக்கக்கூடிய லேயர்ஸை ஓப்பன் பண்ண வைக்குது அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. அலர்ஜி அப்படின்னா அந்த அலர்ஜி கண்டிஷன் என்ன நடக்குது? ஏதோ ஒரு ஃபாரின் சப்ஸோட நம்ம இம்யூனிட்டி ஒர்க் ஆகுது. ஃபாரின் சப்ஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணணும். ஆனா எல்லா ஃபாரின் சப்ஸ்டன்ஸும் பெத்தோஜன் கிடையாது. எல்லா ஃபாரின் சப்ஸ்டன்ஸும் டிசீஸ் உருவாக்கக்கூடிய இது கிடையாது. ஆனா நம்ம உடம்புல கூடிய இம்யூன் சிஸ்டம் அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு பேரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இதுதான் அலர்ஜி கண்டிஷன் சொல்றோம். இது அலர்ஜி பாடின்னு சொல்றோம். சில பாடி அப்படி இருக்கும். இது ஒரு விதம். இன்னும் ஒரு சில பாடி இருக்கு. வந்திருக்கிற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் கண்டே பிடிக்க தெரியாது. நல்ல லெதர்ஜிக்கு வந்திருக்கிறியே சரி வா. நம்ம வீட்டுக்கு யார் வரான் யார் போறானே தெரியாது. அது பாட்டுக்கு இருக்கும். இதுதான் இம்யூன் சப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மெடிசின் அப்படிதான் கொடுப்போம். இம்யூன் சப்ரஸ் தான் மருந்தே கொடுப்பாங்க. சில ஸ்டீராய்டு அப்படிதான் கொடுப்பாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணாத கம்மன் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. கிட்னி நம்ம கிட்டே வேற கிட்னி ரிஜெக்ட் பண்ணும், பாடி ட்ரை பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இம்யூன் சிஸ்டம் குறைச்சி வச்சிருவாங்க. வெயிட் பண்ணு, நீ ரெஸ்பான்ஸை பண்ணாது, ஒர்க் பண்ணாது அப்படி. அப்போ நேச்சுராகவும் நம்ம இம்யூன் சிஸ்டம் சில டைம் அப்படி இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கும், எதையும் கண்டுக்காது. சரி வந்தா வந்துட்டு போன்ட்டு அந்த டைம்ல தான் நமக்கு டிசீஸ் உருவாகுது. இது ஒரு நெகட்டிவ். இன்னொன்னு, இது எல்லாத்துக்கும் மேல படியில போய் ஒண்ணு நிற்கும். வரக்கூடிய ஃபாரின் சப்ஸ்டன்ஸை ரெகனைஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட பாடி செல்லையே அகைன்ஸ்டா நினைக்கும். ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நினைச்சுக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நினைச்சுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லையே அப்படி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நினைச்சா நிலைமை என்ன ஆகுறது? வீட்டுக்கு திருடன்னு நினைச்சா பரவாயில்ல. வீட்டுக்கு வர சொந்தக்காரனை திருடன்னு நினைச்சா பரவாயில்ல. தான் பிள்ளைங்க வீட்டுக்கு வரதே திருடன்னு நினைச்சா என்ன பண்றது? இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு பேரு. ANA. அங்க உருவாகிற அந்த ஆன்டிபாடிக்கு ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடின்னு பேரு. இதெல்லாம் காமனா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த காமன் பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு நீங்க உள்ளார போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியும். இப்ப எடுத்து படிங்க. அலர்ஜி ரைனைட்டிஸ்க்கான சிம்டம்ஸ் படிங்க ஸ்கிரீன்ல. எப்படி இருக்கு? டஸ்ட், அனிமல் டேண்ட்ரஃப், இந்த பொல்லன் இதெல்லாம் உள்ளார வந்தா வரக்கூடிய சிம்டம்ஸ். சில டைம்ல சாப்பாட்டுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை கூட தப்பா நினைச்சுக்கும். அதுக்கு பேரு ஃபுட் அலர்ஜின்னு பேரு.
டஸ்ட் வந்துச்சுன்னா வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜி. இதுக்கு மேல சில அலர்ஜி எல்லாம் இருக்கு. கண்ணுல பார்த்தாலே அலர்ஜி வரும். சில பொருட்களை பார்த்தா வரும், சில மனிதர்களை பார்த்தா வரும், சில அனிமல்ஸை பார்த்தா வரும். கீழே கடைசியில் ஒரு பாயிண்ட் கொடுத்து திஸ் டைப் ஆஃப் அலர்ஜி ரைனைட்டிஸ் இஸ் காமன்லி கால்ட் ஹே ஃபீவரா. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கறது. அதுக்கு என்ன வேற பேரு அல்லது சீசனல் அலர்ஜின்னு பேரு. சீசன்ல மட்டும் வரும். ஓகே, சிம்பிள் கொஸ்டின். பொல்லன் கிரைன்ஸ் இதனால வரக்கூடிய ரைனைட்டிஸ் சீசன்ல வரக்கூடியது. எந்த மாசம் வரும்? சினிமா பாட்டுல இருந்து எடுத்துடலாம். மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல பூ பூக்குதுன்னு பாட்டு பாடினாங்க. மார்கழி பூவேன்னு பாடினாங்களா? பூ பூக்கும் மாசம் தை மாசம்னு பாடினாங்க. அப்ப இருந்து எவ்வளவு நாள் இருக்கும்? ஸோ இங்க வந்து நமக்கு தெரப்பியூட்டிக்ல வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வில் பெர்ஃபார்ம் பிசிக்கல் எக்ஸாம் அண்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் சிம்டம்ஸ். ஸோ டயக்னாசிஸ் அண்ட் டெஸ்ட். ஒரு தெரப்பிக்கு நீங்க தெரியணும்னா ஃபர்ஸ்ட் டிசீஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு டிசீஸை நீங்க அது கண்டுபிடிக்கணும். நம்ம கான்செப்ட்ல என்ன படிச்சுக்கோங்க? ஹேயம் ஹேத்து ஹான உபாயம். ஹேயம் ஒரு டிசீஸ் எப்பேற்பட்டது, இது என்ன பண்ண முடியும்? இதனோட கோலை ஃபிக்ஸ் பண்றோம், ஹானத்தை ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஹேத்து உபாயத்தை கண்டுபிடிக்கிறோம். என்ன காரணம் இருக்கு, அதுக்கு என்ன உபாயம்? காரணத்துக்கான உபாயம். ஒரு பிரச்சனைக்கான காரணம் கண்டுபிடிச்சு காரணத்துக்கு வைத்தியம். பிரச்சனைக்கு வைத்தியமா காரணத்துக்கு வைத்தியம்னா காரணத்துக்கு தான் வைத்தியம். ஹேயம் ஹேத்து ஹான உபாயம். ஓகே, இங்க நம்ம இதுல டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாமே கிளினிக்கலா இருக்கும். கிளினிக்கலா நம்ம பண்ணுவோமா? நான் போய் லேப்ல போய் உட்காந்து போய் டெஸ்ட் எடுத்துட்டு வா, போய் ஸ்கேன் பண்ணிட்டு வா அப்படியே சொல்ல போறோம்? நம்மகிட்ட யோகா பிராக்டிஸ்ல என்ன இருக்கு? தர்ஷனம், ஜஸ்ட் அப்சர்வ். தென் ஸ்பர்சனம், ஆஸ்க் த கொஸ்டின். அதுலயும் உங்களால பிடிக்க முடியலையா? தர்ஷனம், ஸ்பர்சனம், சரி பிரஸ்னம், கொஸ்டின் கேளுங்க. பிரச்சனத்துல முடியலையா? ஸ்பர்ஷனம், டச் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. அவ்வளோ சிம்டம் வச்சு அழுத்தி பார்த்து. சில டிசீஸ் எல்லாம் பெயின் இருக்கு அப்படின்னா தொட்டிங்கன்னா கத்துவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வகையில தான் நம்ம டயக்னைஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து இந்த அலர்ஜி பொறுத்த வரைக்கும் டைம் டு டைம் இருக்கா, அல்லது டே பை டே இருக்கா, இல்லை சீசன்ல இருக்கா, இது வந்து எப்பவும் இருக்கா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இது வந்து அவங்க வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்க தோட்டம் வச்சிருக்காங்களா, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, இருக்கக்கூடிய இடம் எப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சி ஒரு ரைனைட்டிஸை வந்து நீங்க அலர்ஜி கண்டிஷன்ஸை வந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம். இது இந்த மாதிரியான காரணத்தினால வருது அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா நமக்கு அப்படின்னு சொன்னா
அலர்ஜிக்கு சில இம்யூன் சிஸ்டம் டெஸ்ட் எல்லாம் மெடிக்கலாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம். ஐஜிஇ அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இம்யூனோகுளோபுலின்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டாக்டர் வந்து முடிவு பண்ணி அவங்க அனுப்புவாங்க. ஸ்கின்ல ஸ்கிராபிங் பண்ணி பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டயக்னாஸ்டிக் டூல். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று ஐஇ ரேஸ் டெஸ்ட், ஐஇ ரேஸ் டெஸ்ட். இதெல்லாம் வந்து அலர்ஜி வந்து ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய டெஸ்ட். தென் பிளட் கவுண்ட்டில் வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமாக இருக்கும். அலர்ஜி கண்டிஷன்ல எல்லாம் ஈஸ்னோஃபில் அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் எத்தனை ஃபில் இருக்குது? நியூட்ரோஃபில் மொத்தம் எத்தனை செல் இருக்குது? சாரி, டபிள்யூபிசியில் எத்தனை செல் இருக்குது? எத்தனை டைப் ஆஃப் செல்ஸ் இன் டபிள்யூபிசி? மேஜர் எத்தனை டைப் பிரிக்கலாம்? 4 types. 4 டைப்ஸை பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கிறோம்? Neutrophil, ம் erythrophil. அனாட்டம் பிசியாலஜிலாம் முடிஞ்சு போச்சு. டபிள்யூபிசி அப்படிங்கிறது முதல்ல பிளட்ல எத்தனை செல் இருக்கு? டபிள்யூபிசி இருக்கு, ஆர்பிசி இருக்கு, பிளேட்லெட் இருக்கு. platelets. பிளேட்லெட்டுக்கு ஆர்பிசியும் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. டபிள்யூபிசிக்கு இருக்கு. ரெண்டா பிரிக்கலாம் மேஜரா. கிரானுலோசைட்டு, ஏ கிரானுலோசைட்டு. கேட்குறாங்க ஈஸ்னோஃபில் கிரானுலோசைட்ல வருமா, ஏ கிரானுலோசைட்ல வருமா? என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்றதுக்கு? ரெண்டா பிரிக்கிறோம். கிரானுலோசைட்டு, ஏ கிரானுலோசைட்டு. டபிள்யூபிசியோட சைட்டோபிளாசத்துல கிரானுல்ஸ் இருந்துச்சுன்னா அது கிரானுலோசைட். அப்படி இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானுல்ஸ் இருந்தால் ஏ கிரானுலோசைட். அப்ப கிரானுலோசைட்டில் இருக்கிறதுல 3 செல்லு, ஏ கிரானுலோசைட்ல 2 செல்லு. இந்த 3 ஃபில்லுன்னு முடியும். நியூட்ரோஃபில்லு, ஈஸ்னோஃபில்லு, பேசோஃபில்லு. ஸோ நியூட்ரல் கலர்ல அந்த அந்த நியூக்ளியஸோட அந்த கிரானுல்ஸ் எடுத்துக்கக்கூடிய கலர் வந்து நியூட்ரல் கலர் இருந்தால் அது நியூட்ரோஃபில்லு. பேசிக் கலரை எடுத்துக்கிறது அதுன்னா பேசோஃபில்லு. இயோசின் கலரை எடுத்துக்குதுன்னா அது இயோசினோஃபில்லு. அவ்வளவுதான். அப்ப இயோசின் என்ன கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பேசோஃபில் பேஸ் என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். நியூட்ரல் மெஜெண்டா கலர்ல இருக்கும். ஸோ அந்த கலரை பொறுத்து அதுக்கு ஃபில் வைக்கிறாங்க. நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில். அந்த ஈஸ்னோஃபில் தான் அலர்ஜிக் வந்து கண்டிஷன்ல அதிகமா இருக்கும். அது வந்து தான் அலர்ஜிக் கண்டிஷனை சரி பண்ணி கொடுக்கும். அதனால தான் அந்த டைம்ல அந்த செல் அதிகமாகுது. தென் ஏக்ரோனோசைட்ல லிம்போசைட், மோனோசைட் 2 இருக்கு. மோனோசைட் பெருசா இருக்கும், லிம்போசைட் சின்னதா இருக்கும். அந்த லிம்போசைட்ல 2 இருக்கு. லார்ஜ் லிம்போசைட் அண்ட் ஸ்மால் லிம்போசைட். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிக். இதெல்லாம் வச்சு டயக்னைஸ் பண்ணி ஈஸ்னோஃபில் கவுண்ட் இருக்கு அப்படின்னா அங்க அலர்ஜி இருக்கிறதுனால தான் அது இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சைனைட்டிஸ் முதல்ல அதை கேட்க மாட்டேன். ரைனைட்டிஸ்க்கு நார்மலா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வழக்கு சொல்ல என்ன சொல்லுவோம்? ஏதோ மெடிக்கல் வேர்டு மாதிரி பெருசா நினைச்சிட்டு நமக்கெல்லாம் இல்லாத மாதிரி ஏதோ ஃபாரின் டிசீஸ் மாதிரி இருக்கும் அப்படி சொன்ன ரைனைட்டிஸ்னா. வழக்கமா அது எதை ரைனைட்டிஸ்ன்னு சொல்றோம்? யாருக்கா வந்திருக்கா ரைனைட்டிஸ்? யாருக்கா வந்திருக்கா? இல்ல, காலேஸ்வரி அம்மாக்கு இது வரைக்கும் வந்தது இல்ல. Running nose sir. சளி பிடிக்கிறதுக்கு பேர் தான் ரைனைட்டிஸா? அது இது வரைக்கும் வந்தது இல்ல சார் எங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு சார். சளி வரும் சார். ரன்னிங் நோஸ் எல்லாம் வரும் சார். ரன்னிங் நோஸ் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவாங்க நோஸ் ரன்னிங்? அது ரோட்ல விட்டுட்டா போதும் சார். பைபாஸ்ல கிடைச்சா 60-70 கிலோமீட்டர் வேகத்துல இந்த நோஸ் ரன்னிங் போகும் சார். தெருவில் கொஞ்சம் ஸ்லோவா போகும் சார். அவ்வளவுதான் சார் என் மூக்கு போற ரன்னிங்கோட ஸ்பீடு. ரன்னிங் நோஸ்னா மூக்கு ஓடுற வேகம் தானே.
என்ன காளீஸ்வரிமா மூக்கு ஓடுமா ஓடாது? ஓடாது sir. ஓடாது. ஆனா பேரு ரன்னிங் நோஸ். பிடி உஷா பாவம் அப்படி ஓடுறாங்க கிரவுண்ட்ல. அவங்கள வந்து ரன்னிங் உஷான்னு சொல்றது இல்லை. சாதாரண சளி பிடிச்சி மூக்கு ஒழுகுமே, அதுக்கு பேர் தான் ரன்னிங் நோஸ். அது நீடிச்சு இருந்தா அதுக்கு பேரு ரைனைட்டிஸ், அலர்ஜி. அவ்வளவுதான். என்ன காரணத்துக்காக வருது அப்படின்னும் போதுதான் அதை வந்து அலர்ஜின்னு சொல்றேன். சரி, சைனடிஸ் இது யாருக்காவது வந்திருக்கா? நான் சார் நாங்களாம் படிக்க வந்தா எங்களுக்கு வந்திருக்குதான்னு கேட்குறீங்க அப்படின்னு. எல்லாரும் தூரத்திலே பார்க்கறது, கிட்ட பார்க்கணும் என்ன இருக்குன்ட்டு. எல்லாம் நாமளும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நமக்கெல்லாம் வராமலாம் இன்னும் நமக்கு வராது ஒன்றும். உங்களுக்கே வராது நீங்க படிச்சு. உங்களுக்கே வரலைன்னா யாருக்கு வரப்போகுது ஊர் உலகத்துல? அப்புறம் அவங்களுக்கு எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க? கபால ரந்திர தௌட்டி, கபால ரந்திர தௌட்டி. சொல்லுங்க, சைனடிஸ் யாருக்கு வரும்? யாருக்கா வந்திருக்குதா? சைனடிஸ்னா என்ன பண்ணும்? என்ன சிம்டம் இருக்கும் சாதாரண நீங்க ஃபீல் பண்ணது ஏதாவது? தும்மல் இருக்கும் சார். ரன்னிங் நோஸ் இருக்கும் சார். ம் மறுபடியும் மூக்கு ஓடிடும். அப்புறம் ஸ்வெல்லிங் வலிக்கும். இருக்கும். எங்க ஸ்வெல்லிங் இருக்கும்? Sir, உங்களுக்கு தலை வலிக்கும். தலை வலிக்கும், முதுகுல வீக்கா இருக்கும், அப்படித்தானே? முதுகுல வீக்கம் இருக்கா? ரொம்ப சீரியஸா உட்காந்துருக்கீங்க, எனக்கும் தெரியல. முதுகுல எப்படி சார்? வீக் எங்க இருக்கும்? மூக்குல தானே சார்? மூக்குல இருக்குமா, முகத்துல இருக்குமா? முகம். மூக்குல எப்ப வீக்கம் வரும்? மூக்குல வீக்கம் வருமா? யாராவது மூக்கு மேல குத்துனாதான் வீக்கம் வரும். இல்லைன்னா போய் முட்டிக்கிட்டாதான் வீக்கம் வரும். சைனடிஸ் வந்து என்ன பண்ணும்? கண்ணுக்கு கீழே இல்ல, இந்த இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த மசில் இந்த இடத்துல தான் பொதுன்னு வீங்கி இருக்கும். அது வீக்கம் இல்லை, அது இந்த நீர் சுரந்த மாதிரி இருக்கும். வேற என்ன சிம்டம் தெரியும்? ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் தர்ஷனம். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் கேட்குறீங்க, பிரசனம். அதுக்கப்புறம் தான் டச் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்பர்ஷனம். இந்த மூணுல நீங்க டயக்னைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். கண்ணில் பார்க்குறீங்க, என்ன பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கும், அந்த ஸ்கின் எப்படி தொங்கிட்டு இருக்கு, எப்படி வந்து வெளியே வருதுன்னுட்டு. வேற என்ன பண்ணும்? கொஸ்டின் கேட்குறீங்க, என்ன பண்ணுது, எப்படி கண்டுபிடிப்பீங்க சைனடிஸ்க்கு? சில டைம் சளி பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குனிஞ்சு நிமிர்ந்தீங்கன்னா தலைவலிக்கும், பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க சார். சொல்லுவாங்க சார், எனக்கு வந்தது இல்லை சார். வெரி குட். ஏன் அது குனிஞ்சு நிமிர்ந்தா வருது? அங்க ஒரு குளம் கட்டி வச்சிருக்கு, அந்த குளத்துல போய் தேங்கி நிக்குது. இங்கெல்லாம் அப்படி 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் இருக்காது. சில எம்எல் கணக்குல அது உள்ளார இருந்தாவே அந்த லிக்யூட் வந்து போர்ஷன் அந்த இடத்துல சேர்ந்தாலே அது நமக்கு பெரிய வெயிட்டா மாறிடும். சரி, இங்க ஏன் அந்த கேவிட்டி இருக்கணும்? இந்த மூக்கை சுத்தி உள்ளாரக்கூடிய இதுல இருந்து ஐப்ரோ சென்டர் வரைக்கும் மேல போற வரைக்கும் இந்த கேவிட்டி ஏன் இருக்கணும்? அதுக்குள்ள ஏன் ஈரப்பதம் இருக்கணும்? மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன் வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய இடத்துல மூக்குக்கு சைடுல ஏன் 2 குளம் கட்டி வச்சிருக்குது? 2 பக்கமும் நெத்தி வரைக்கும் ஏன் அங்கங்க கொட்டை கொட்டையா இருக்குது? ஏரி மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஒரு மேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து சின்ன சின்ன ஏரி எல்லாம் காட்டுற மாதிரி இங்க சின்ன சின்ன குளம் இருக்கும். இதுக்குள்ளார தண்ணி இருக்கணும், லிமிட்டடா இருக்கணும். அந்த தண்ணி அடிக்கடிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். மியூக்கஸும் ஈரப்பதமும் எதுக்கு இருக்கு? ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வச்சிருப்பாங்க. ஆக்சிஜன் நேரடியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா?
ஒரு டப்பால தண்ணி வச்சு தண்ணிக்குள்ள விட்டுருப்பாங்க. அந்த தண்ணிக்குள்ள போய் அது ஈரப்பதமா எடுத்துக்கிட்டு, ஈரமான காத்து தான் மூக்குக்குள்ளார போகும். ஆனா, இப்ப நாம சுவாசிக்கிற காத்து தண்ணிக்குள்ளார போட்டா சுவாசிக்கிறோம்? இல்ல. நேரடியா மூக்குள்ள வருது. அங்க போனா தான் இந்த ஈரப்பதத்துல அது பட்டு தான் ஈரமான காத்து நுரையீரலுக்குள்ளார போகணும். அப்ப அந்த காத்து சூடு பண்றத வந்து குறைக்கணும். அடிக்கிற வெயில் காலத்துல இந்த ஈரப்பதம்லாம் என்ன ஆகும்? எல்லாருக்கும் வத்தி போயிரும். அப்பதான் கண்ணு எரியிற மாரி இருக்கும். ஈரத்துணிய தண்ணீல நனைச்சு கண்ணுக்கு நேரா மேல போட்டீங்கன்னா, சைனடைஸ்லாம் கிளியரா சில்னஸ் வந்துரும். அதுக்கு உங்க பிரீத்திங் நார்மல் ஆகும். பிரீத்திங் நார்மலா வந்தா, மென்டல் காம்னஸ் வந்துரும். அமைதி வந்துரும். மனசுல அமைதி வரும். அதிகபட்சமா நல்ல தூக்கம் வரும். உள்ள இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம், இந்த ஈரப்பதம் குறைஞ்சதுன்னா, மத்தக்கூடிய எல்லா கண்ணு விஷன்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இதனுடைய சிம்டம்லாம் என்ன இருக்கு? ஸோ எவ்வளோ நாள் இருக்கும்? இந்த டிசீஸ் எவ்வளோ நாள் மெயின்டெயின் ஆகும்? இந்த சைனடிஸ் தானா அது எவ்வளோ நாள்ல சரியாகும்? எப்படியா இருந்தாலும் அதே சரியாயிடும். ஆனா அப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்? சிம்டம் என்ன இருக்கு? ஃபீவர் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, ஃபெட்டிக் இருக்கு, காஃப் இருக்கு, கன்ஜெஷன் இருக்கு. மூச்சு விட முடியல. சார் மூக்குல தண்ணி ஏர் அதிகமா இருக்கிறதுனால, எதுக்கு சார் எனக்கு வந்து ஃபீவர் வரணும்? எதுக்கு ஃபெட்டிக் ஆகணும்? ஏன் நான் வீக்கா இருக்கணும்? ஏன் நான் டயர்ட் ஆகணும்? என்ன நடக்குது இங்க? எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இடமே வந்து காத்து தான். ஒவ்வொரு நிமிஷமும் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் எனர்ஜியை கேரி பண்ணிட்டு இருக்கு. மில்லியன் கணக்குல. அது கணக்கு சொல்றதுக்கே இல்ல. அவ்வளவு எண்ணற்ற செல்கள் வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. எனர்ஜி கேரி பண்ணுது. ஒவ்வொரு நிமிஷமும் மூக்குல இருந்து காத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு நடக்குது அப்படின்ட்டு. உங்களால மில்லி செகண்ட் கால்குலேட்டே பண்ண முடியாது. அவ்வளவு வேகத்துல இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் கொடுக்கறது இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளால பாடியில எனர்ஜி போய் சேராது. ஃபீவர் அப்படிங்கிறது என்னது? அதை முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபீவர் அப்படிங்கிறது என்னது? யாருக்கா ஃபீவர் வந்திருக்கா? ஓகே. ஃபீவர்னா என்னது? ஃபாரின் பாடிஸ் ஏதாவது உள்ள வந்தா அது நம்ம பாடிஸ் உள்ள வந்து இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகுறது. ஓ, அதுக்கு பேர் தான் ஃபீவரா? அந்த இம்யூன் சிஸ்டத்தை அழிக்கும் போது நம்ம பாடியில ரைஸ் ஆகிற டெம்பரேச்சர் தான் ஃபீவர் சார். ம். அப்புறம் இம்யூன் சிஸ்டம் வருது. இம்யூன் சிஸ்டம் ஒர்க் இம்யூன் சிஸ்டத்தை கிருமி அழிக்குதா? அப்போ வர டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா? ஃபீவர்னா எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் போல எல்லாம் வந்துட்டாங்க. சரி, ஃபீவரை யோசனை பண்ணி வைங்க. அதுக்கு முன்னாடி யூஜிசி நெட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சத்கிரியன்னா எப்படி பண்றது? சத்கிரிய பிராக்டிஸ் வந்து இன்னைக்கு நாம எல்லாம் டெமோ பண்ண போறோம். சத்கிரிய பிராக்டிஸ் எல்லாம் பண்ண போறோம். திடீர்னு சொல்றதுனால உங்களால அரேஞ்ச் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. பண்ண யாரெல்லாம் முடியுதெல்லாம் பண்ணலாம். 5 மினிட்ஸ் பிரேக்கு. பிரேக்ல போறோம். 2 லிட்டர் தண்ணி எடுக்கிறோம். அடுப்பு மேல வைக்கிறோம். அடுப்பு பத்த வைக்கிறோம். உப்பள்ளி போடுறோம் அதுல. உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்ணு தண்ணி எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு உப்பு தண்ணி டேஸ்ட் இருந்தா போதும். ரொம்ப சூடு பண்ணிடும், வார்ம் பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு வந்துருங்க. இந்த 5 மினிட்ஸ்ல எல்லாம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சத்கிரிய பிராக்டிஸ் என்னென்னலாம் உங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். சால்ட் வந்து கொஞ்சம் தானே சார்? பிஞ்ச என்னங்கம்மா? சால்ட் வந்து ரொம்ப கொஞ்சமா தானே சார்? அதுதான்மா. உப்பு போடுவீங்கல்ல, சாம்பார்ல உப்பு போடும்போது என்ன பண்ணுவீங்க? ரசத்துல உப்பு போடும்போது என்ன பண்ணுவீங்க?